வழி அனுப்ப போகிறோம். இதில் நம்முடைய பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புத்தகம் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. அன்பானவர்களே, மனிதன் இந்த பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன். கடவுள் முதல் மனிதனாகிய ஆதாமை ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனிதனாக பொம்மையாக செய்து அவனுடைய நாசிலே தம்முடைய ஆவியை ஊதினான். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கே திரும்புவான் அப்படின்னு கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்ப மனிதன் மண்ணுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி மனிதன் கடவுளை நினைக்கணும், கடவுளை தேடணும் அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது. கவனிங்கள், மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் தன்னை படைத்த கடவுளை தேடணும், கடவுளை நினைக்கணும் அப்படின்னு இந்த சத்தியம் சொல்லுகிறது. ஆகவே மனிதன் பணத்தை தேடுகிறான், வேலையை தேடுகிறான், மனைவியை தேடுகிறான், ஆட்டை தேடுகிறான், பணத்தை தேடுகிறான், தன்னை படைத்த கடவுளை தேடுவது இல்லை. ஆகவே கடவுள் என்ன சொல்றாருன்னா, மனிதன் மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை படைத்த தெய்வத்தை தேட வேண்டும், தன்னை படைத்த தெய்வத்தை அவன் ஆராதிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய இங்கே நிற்கிற நாம் எல்லாரும் மனிதன் மண்ணுக்கு போவதற்கு முன்பாக அவன் கடவுளை தேடி பாவ மன்னிப்பாகிய அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும். உலகத்தில் நாம் இங்கே நிற்கிற அநேக கிறிஸ்தவர்கள், ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடுவார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஒரு இடம் நீ பெற வேண்டும் என்று. ஆகவே பாவ மன்னிப்பை நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். இந்த பூமி நமக்கு சொந்தமே அல்ல. ஏன்? உங்கள் உடலே உங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்கள் மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு எதுவுமே இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை. நாளை நம்முடையது அல்ல. நம்மளுக்கு இது எல்லாம் தற்காலிகமானது. நமக்கு நிரந்தரம் பரலோகத்திலே தான். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகவே நாம் இங்கே நிற்கிற யாரும் அந்த 2 இடம் எல்லா மதமும் சொல்லுகிறபடி, ஒன்று நரகம், இன்னொன்று மோட்சம். நாம் இங்கே இருக்கிற எல்லாரும் மோட்சம் போவதற்காகத்தான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளாலே தொங்கினாரே, நம்முடைய பாவங்களுக்காகத்தான், நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான். எவ்வளோ நாம பாவம் செய்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், பொய் சொல்லுகிறோம், திருடுகிறோம், விபச்சாரம், குடி, இதெல்லாம் பாவம். இந்த பாவத்துக்காகத்தான் இயேசு ஒரு தவறும் பண்ணவில்லை. நம்முடைய பாவத்துக்காக 3 ஆணிகளாலே சிலுவையிலே அவர் தொங்கினார் அல்லவே. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி என்று சொன்னார். இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மை இங்கே நிற்கிற எல்லாரையும் இறை மக்களாக, கடவுளுடைய மக்களாக மாற்றுகிறார். இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. மரணத்துக்கு முன்பாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா பாடுகிறபடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவோம் என்றார். அவரோட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இந்த பைபிள் படி சத்தியத்தின்படி நடப்போம் என்றால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும். ஆகவே நாம் எல்லாரும் இந்த நரகத்துக்கு தப்பி, இந்த வெயிலே தாங்க முடியல. நரகம் இந்த வெயிலை விட பல மடங்கு நரகம் வேதனை. அந்த ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்திலே பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டான். அந்த பாதாளம் என்கிற வேதனையிலிருந்து தப்புவதற்காகத்தான் என் அன்பு பிள்ளைகளே, இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தாரே. இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று சொன்னார். கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். ஆகவே நான் சுருக்கமா, நமக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது. அந்த மரணத்துக்கு முன்பாக நீங்க கடவுளை தேடுங்க, கடவுளுடைய பிள்ளையா மாறுங்க. பயில்படி குடும்பத்துக்கு பயில்படி நடப்போம். முடிக்க பரவாயில்ல, இருங்க இருங்க.
நம்ம எவ்வளோ விட நிற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நான் தப்பா பேசலையே. இல்ல சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது அனுமதி கொடுத்தாச்சு. ஆகவே இந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். அருமையான அவருடைய ஐயா விட்டு சென்ற மனைவி, ஐயா விட்டு சென்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எல்லா மருமக்கள்மார்கள் எல்லாருக்கும் சகல ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்துவாராக. இந்த கிராம மக்களுக்கும் கடவுள் ஆறுதலை உண்டாக்குவாராக. ஐயாவோடு ஐயாவுடைய இனபந்துக்கள், அதாவது உறவுகள் எல்லாருக்கும் சகல ஆறுதலின் தேவன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, சகல ஆறுதலின் தேவன் தாமே நாம் எல்லாரையும் ஆறுதல் படுத்துவாராக. இப்பொழுது நான் முடிக்கிறேன். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பு பெற்று அவரை நினைக்கணும், அவரை தேடணும். நம்ம பணத்தை தேடுறோம், ஆட்டை தேடுறோம், மாட்டை தேடுறோம். ஆண்டவரை தேடி அவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக, ஆறுதல் படுத்துவாராக. நாம் எல்லாரும் சமாதானமாய் இந்த ஐயாவுடைய பயணத்தை அடக்க ஆராதனை செய்வோம். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிற நினைத்து கடவுளை தேடி அப்படி பிள்ளையாக மாறுங்க. இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கிராம மக்களுக்கும் உறவுகளுக்கும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீ வானாதி வானங்களும் கொள்ள முடியாத மகத்துவம் உள்ள தெய்வம். இந்த மக்கள் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கேட்டாங்கப்பா. உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை இவர்கள் உள்ளத்தில மாற்றத்தை உண்டாக்கட்டும், கிரியை செய்யட்டும், ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான ஐயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் வழி அனுப்புகிறோம். இவரை நாங்கள் வழி அனுப்புகிறது போல எங்களுக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறதை உணர்ந்து நாங்கள் உயிரோடு இருக்கும்போது எங்களை படைத்த தெய்வத்தை நாங்கள் தேடவும், அவரை பின்பற்றவும், அவரை ஆராதிக்கவும் எல்லா மக்களுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். விட்டு போன மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கடவுள் தாமே ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஐயாவுடைய இந்த அடக்காராதனை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு தூதருடைய பாதுகாப்போடு அடக்காராதனை முடிய கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளை மக்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நல்ல பிதாவே.